நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. இப்போ ஒரு ஒரு மனிதனுடைய உடம்பில் 7 தலைமுறைக்கு முந்தின ஜீன்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். அப்படின்னா இப்போ ஒரு பொண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு 7 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த அந்த மரபணுக்கள் அவங்கக்கிட்ட இருக்கும். அப்போ அந்த முதல் தலைமுறை, அந்த 7 தலைமுறையில் இருக்க முதல் தலைமுறை அவங்களுக்கு முன்னாடி இருக்க 7 தலைமுறையோடைய மரபணுக்கள் இருக்கும். இப்படியே நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட அந்த ஆதி தாயோட மரபணு இப்போ இருக்குது. அதோட எழுச்சியை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். நம்ம ஆதி தாய்கள், ஆதி வழி பெண்களை பார்த்தோன்னா எப்படி இருந்திருக்காங்க. ஏன்னா நம்ம சமுதாயம் வந்து தாய் வழி சமூகம் தான். அது ஒரு தந்தை வழி சமூகமாக பிற்காலத்தில் மாற்றப்பட்டது. நம்ம அடிப்படையில் நாம் தாய் வழி சமூகம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆதிவாசிகளாக இருந்தபோது பெண்கள் வந்து குடும்ப தலைவிகளாக இருந்திருக்காங்க. அதாவது தலைவன்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடிய முழு முதற் பொறுப்பும் பெண்ணுக்கு இருந்தது. அந்த பெண் என்ன செய்வாள் என்றால், அவள் வந்து வேட்டையாடுவாள். விலங்குகளை வேட்டையாடுவது ஆண் அல்ல, பெண். அவள் வேட்டையாடி அவள் கொண்டு வந்து கொடுக்கும் அந்த விலங்குகளை சமைத்து கொடுப்பது ஆணின் வேலையாக இருந்தது. ஜுடிஷியரியில் ஜட்ஜஸில் பார்த்தா ஹைகோர்ட் லெவலில் வந்து அந்த காலத்தில் அட்வொகேட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆண்கள் இருந்ததுனால விமன் ஜட்ஜஸ் வந்து கம்மி. அப்படி பார்த்தாலுமே விமன் ஜட்ஜஸ் வந்து இந்தியாவிலேயே ஜாஸ்தி இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான். 14 விமன் ஜட்ஜஸ் வந்து ஒரே கோர்ட்டில் இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான். சபார்டினேட் ஜுடிஷியரி, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், சப்கோர்ட், அதுக்கு கீழே போனால் 75%, 175 ஜட்ஜஸ் வந்து விமன் ஜட்ஜஸ். தே ஆர் டிசைடிங் நாட் ஓன்லி தியர் ஹோம் ப்ராப்ளம், தே ஆர் டிசைடிங் தி ப்ராப்ளம் ஆஃப் அதர்ஸ். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. அடுத்ததாய் உள்ள கலைமதிக்கு புதிய சவால்களை தந்து அமர்ந்திருக்கிறார். கவிதை தோய்ந்த அழகான தமிழ் பெயர் கலைமதி. பெயருக்கேற்றாற்போல் கவிதைகளை நிறைய வழங்கிய கவிதாயினி. MCA, MA, MPhil படித்து தமிழ் கவிதைகளில் சிறந்து விளங்குபவர். சென்னையில் HCL நிறுவனத்தில் ப்ராஜெக்ட் மேனேஜராக பணிபுரிபவர். அலுவலக வேலையாக பலமுறை வெளிநாடு சென்று வந்தவர். பள்ளி பருவம் முதல் இன்று வரை தமிழ் கவிதையில் ஆர்வம் கொண்டு இலக்கிய மேடைகளில் கலந்து கொண்டு சிறப்பு பெற்றவர். வானொலி, தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சி தொகுப்பாளர், ஊடகங்களில் நேர்காணல், சிறப்பு விருந்தினர் என பல்வேறு நிகழ்ச்சிகளில் தன் திறமையை நிரூபித்தவர். குமுதம், அமுத சுரபி, கலைமகள், மஞ்சரி, நிறை மற்றும் உரத்த சிந்தனை பத்திரிகைகளில் கவிதைகள் வெளிவந்த சிறப்பு பெற்றவர். 4 கவிதை நூல்களுக்கு சொந்தக்காரர். இவரது முதல் படைப்பு உள்ளுவதெல்லாம் என்ற கவிதை நூல். இதனை கவிஞர் மு. மேத்தா வெளியிட்டார். 2வது படைப்பு ஜன்னலோர சிறகுகள், 3வது படைப்பு உயிர்ப்பு, 4வது நிரம்பி ஆகிய 3 நூல்களையும் கவி பேரரசு வைரமுத்து வெளியிட்டார். இப்படி பற்பல பெருமைகளை கொண்ட நமது சங்கத்தை சேர்ந்த கவிதாயினி கலைமதி ஆனந்த் அவர்களை உரையாற்ற வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இவ்விழாவை சிறப்பித்து தலைமையுரை ஆற்றி அமர்ந்திருக்கும் மூத்த வழக்குரைஞர் திரு AL சுந்தரேசன் அவர்களுக்கும், இன்றைக்கி அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவருடைய தந்தையார் நீதியரசர் ஞாபகம் நிறையா வருது. ஏன்னா அவரோட சில மேடைகளில் நானும் இருந்திருக்கேன். அவர் நிறைய பாராட்டியிருக்காரு. சின்ன வயசுலேருந்தே அவர்கிட்ட நிறைய பாராட்டுகளும் பரிசுகளும் வாங்கின அந்த நினைவுகள்லாம், ஆட்சியோட நினைவுகள் எல்லாமே அலைமோதிட்டே இருக்கு எனக்கு வந்ததுலேருந்து. அவரை பார்த்ததில், அவர் உரையை கேட்டதில் பெருமகிழ்ச்சி. அவருக்கு என் வணக்கம். ஒரு சூறாவளி புயல் அடிச்சுட்டு போன மாதிரி பயங்கரமாக சுற்றி அடிச்சுட்டு அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாரு அண்ணன் திரு ராமநாதன் அவர்கள். ஆனால் ஒரு புயலுக்கு எவ்வளோ வேர்க்குங்கிறது நான் இவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வேர்வைக்கு வந்து காற்று தான் காரணமோ, காற்று கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். அப்புறம் அவரே சொல்லிட்டாரு, என்னால் இங்கே தாங்க பேச முடியும், வீட்டில் பேச முடியாது, நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் பேசிட்டு முடிச்சு போனார். ரொம்ப அழகான உரையாற்றினார் அண்ணன். திருவான்மியூர் நகரத்தார் மன்றத்தின் தலைவர் திரு பழ கதிரேசன் அவர்களுக்கும், கௌரவ தலைவர் என்னுடைய மாமா திரு ஜெயம்கொண்டான் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி.
திருவான்மியூர் நகரத்தார் சங்கத்தின் 37வது ஆண்டு விழா. இந்த மன்றத்தை பற்றி நான் பேசினேன்னா நான் என் குடும்பத்தை பற்றி நானே பேசின மாதிரி ஆயிரும். ஏன்னா என்னுடைய ஒரு 4-5 வயதுகளில் இருந்து இந்த மன்றத்துக்கூடையே நானும் வளர்ந்துட்டு வரேன். எப்படி இந்த திருவான்மியூர் மருந்தீஸ்வர் கோயில் வளர்ந்து வந்ததோ அது போலவே சிறு வயதிலிருந்து இந்த மன்றத்தோடு நானும் பழகி வருகிறேன், வளர்ந்து வருகிறேன். இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த நிர்வாக இயக்குநர்கள், இந்த மன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கோஆர்டினேஷன். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கரெக்டாக எல்லோரும் இந்த லஞ்ச் டைம் வந்துருச்சு, எல்லோரும் போய் அங்கே ரெடி ஆகிட்டாங்க. அடுத்து விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு. இங்கே பழனியப்பன் பெரியப்பா ரெடியாக இருக்கிற அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். அந்த ஒரு துடிப்பு இருக்குது இந்த மன்றத்தில். அதுதான் இந்த மன்றத்தை தொய்வில்லாமல் நடத்தி கொண்டு போகிறதுன்னு நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தும் வணக்கமும். மாமா ஜெயம்கொண்டான் பற்றி சொல்லணுன்னா ஒரு வார்த்தை. என்னுடைய ஒரு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனில் ஒருத்தர் என்னுடைய மாமா தான். ஏன்னா சிறு வயதுலேருந்தே நான் அவரை பார்த்துட்டே வந்திருக்கேன். அவருடைய குரல் வானொலியில் ஒலிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை, என்னுடைய குரலும் சேர்ந்து அங்கே வராதா அப்படின்னு. அவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன். எனக்கு ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அதே வானொலியில் நான் காலெடுத்து வைத்த போது எனக்கு இருந்த அந்த சிலிர்ப்பை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. அந்த வகையில் என்னை மிகவும் ஈர்க்கும் என்னுடைய மாமா திரு ஜெயம்கொண்டான் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும். இப்போது தலைப்புக்குள்ளே வரேன். பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான், புவி பேணி வளர்த்திடும் ஈசன். மண்ணுக்குள்ளே நல்ல மூடர், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார். கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ, பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அற்றிடும் பாரிர் என்ற பாரதியார் பாடலுடன் தான் என்னுடைய உரையை ஆரம்பிக்க நினைக்கிறேன். இப்போ இளைய தலைமுறைன்னு சொல்லும்போது, இப்போ சங்க காலத்தில் நிறையா பருவங்கள், 7 பருவங்கள் சொல்லுவாங்க பெண்ணுக்கு. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் என்ற மலருக்கு 7 பருவங்கள் போல் பெண்களுக்கும் இந்த 7 பருவங்களை வகுத்திருக்கிறார்கள். அதில் மடந்தை வரைக்கும் ஒரு 35 வயது வரைக்கும் இருக்கும் பெண்களை பற்றித்தான் நான் இளைஞர்கள் என்ற இந்த உரையில் பேச விரும்புகிறேன். அண்ணன் முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர்ஸ் கொடுத்துட்டாங்க. இது ஒரு பட்டிமன்றமோ ஒரு வாக்குவாதம் நிகழ்த்துமோ வழக்கோலாம் இல்லை. நான் என்னுடைய கருத்துக்களை சொல்கிறேன்னு சொன்னார். அழகாக சொன்னார். இதில் எனக்கு என்ன சந்தோஷம்னா, என்னுடைய கருத்தையும் சேர்த்தே அவர் சொன்னார். அவரே அதுக்கு ஒரு முடிவுரையும் கொடுத்துட்டாரு. 2 பேரும் ஈக்குவல் தான் அப்படின்னு முடிவுரையும் கொடுத்தாரு. ஆனால் ரொம்ப அழகாக அந்த ஒரு ஆணுக்கு இருக்கும் சவால்கள்னு சொன்னார். நான் என்ன பார்க்குறேன்னா, அது உண்மையிலே அது சவால்கள் இல்லை, அது அவர்களுடைய புரிதல்களின் தவறுகள், ஒரு தவறான புரிதல்கள்னால் வந்த ஒரு விஷயமாக தான் அண்ணனும் சொன்னாங்க. அது ஒரு அழகான ஒரு உளவியலும் கூட. இப்போது அப்படி பார்த்தா உண்மையான சவால்கள்னு பார்த்தா பெண்ணுக்கு தாங்க இருக்குது. பெண்ணுக்கு தான் ஒரு இந்த சவால்களை நான் ஒரு 3 வகையாக கொண்டு வர விரும்புகிறேன். ஒன்று பாதுகாப்பு. இந்த பாதுகாப்புங்கிறது தான் பெண்களுக்கு ஒரு ஆகப்பெரிய சவாலாக இன்றைய காலகட்டத்தில் இருக்குது. ஒரு சின்ன பொண்ணோ இல்லை ஒரு வயசானவங்களோ யாருமே இப்போ வெளியில் போகணும், தனியாக போகணுங்கும் போது நமக்கு பல கேள்விகள் வருது, பல கவலைகள் வருது. இதை பார்த்திங்கன்னா காந்தி அப்போ சொன்னார், ஒரு பெண் நடு இரவில் நகைகளை அணிந்து கொண்டு என்று தனியாக செல்கிறாளோ அன்று தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்ததாக அர்த்தம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ நீங்கள் நகையெல்லாம் எதுவுமே போட வேண்டாம், ஒரு பொண்ணை மட்டும் நடு நைட்டில் வெளியில் அனுப்புங்க. அந்த தைரியம் நம்மளுக்கு எவ்வளோ பேரில் இருக்குது. ஏன்னா நம்ம பயப்படுறோம். ஏன்னா அது நடக்குது. நம்ம டெய்லி ஒரு பேப்பர் எடுத்து பார்க்குறோம், ஒரு 10 நிகழ்வுகளை பார்க்குறோம். ஒரு பள்ளி ஆகட்டும், ஒரு கல்லூரி ஆகட்டும், வேலைக்கு செல்லும் இடமாகட்டும், எங்கே போனாலும் வீட்டை விட்டு வெளியில் வந்தாவே அவங்களுக்கு ரொம்ப பெரிய சவாலாக இருக்குது பாதுகாப்பு. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, பெண்கள், இளைஞர்கள் எல்லாருமே இந்த சமூக ஊடகங்கள் அதிகமாக இருக்காங்க, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் சொல்கிறோம். இளைஞர்கள் எல்லாம் அப்படி கண்ணாடியெல்லாம் கூலர்ஸ்லாம் போட்டு அவங்க ப்ரொஃபைல் ஃபோட்டோவை போடுறாங்க வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும். ஆனால் பெண்களால் போட முடியுதா? பெண்களை ஒரு பூக்களோட படத்தையோ இல்லை என்றால் தான் திரும்பி நின்று கொண்டு தன் முதுகை காட்டக்கூடிய ஒரு படத்தையோ மட்டும்தான் ஒரு ப்ரொஃபைல் பிக்சராக வைக்க முடியுது. அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது. நம்ம போடவே கூட, நான்லாம் என்னோடய பொண்ணோட ஃபோட்டோவை ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடக்கூட யோசிச்சுருக்கேன். ஏன்னா அது எங்கேயாவது போய் ஒரு மார்ஃபிங் பண்ணி ஏதாவது ஆகுமோன்னு ஒரு தாயாக எனக்கும் ஒரு கவலை இருக்கும். ஸோ இந்த சவால் ஒரு பெண் தனியாக பயணிக்கவோ தன் பெரும் சிறகுகளை விரித்து பறக்கிறதுக்கோ ஒரு தடையாக நான் பார்க்குறேன். ஆனால் ஒரு நல்ல விஷயம்னா அந்த தடைகளை உடைச்சிக்கிட்டு அவங்க போய்கிட்டே இருக்காங்க. பாதுகாப்பு இல்லை தான், ஆனால் என்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ நான் அவ்வளோ கவனமாக இருந்துட்டு, நான் வேலைக்கு போகிறேன், நான் கல்லூரிக்கு போகிறேன், நான் வெளிநாட்டுக்கு போகிறேன்,
எல்லா இடத்துக்கும் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த சவாலை அவர்கள் எதிர்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அது இன்னும் சவாலாகவே இருக்கிறது. இது முதல் சவால். அடுத்தது பார்த்தா ஒரு சமநிலையற்ற தன்மை. இது நம்ம வீடுகளில் எனக்கு தெரிஞ்சே ரொம்ப இல்லை. ஆனால் சொல்லணுன்னா இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு கூடுதலான ஒரு முருகல் தோசையும் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு தோசை கம்மியாகவும் கொடுக்கும் சில வீடுகள் இருக்கலாம். ஆனால் இது ஒரு இல்லத்தில் இந்த நிலை இல்லாதது தான் நான் பார்க்குறேன். ஆனால் இந்த சமநிலையற்ற தன்மை எங்கே இருக்குன்னா இதில் வேலை செய்யும் இடங்களில் இருக்குங்க. அதுக்கு நானே சாட்சி. ஏன்னா அது நான் ஐடி ஃபீல்டில் தான் இருக்கேன். இதில் என்ன பெரிய சவாலாக இருக்குன்னா, ஒரு ஃப்ரெஷராக ஒரு பொண்ணு வரா, பசங்களும் வராங்க பொண்ணுங்களும் வராங்க. இதில் ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு 10 பேரை நான் என் டீமுக்கு எடுக்கிறேன்னா அதில் ஒரு 5 பேர் பொண்ணுங்க 5 பேர் பசங்களை எடுத்து நாங்கள் ட்ரெயின் பண்ணி அனுப்புவோம். அப்போ அடுத்த ப்ராஜெக்ட்ஸில் எடுக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, எனக்கு கலை எனக்கு நீங்கள் பசங்களாக கொடுங்க, பொண்ணுங்க வேண்டாம். ஏங்க பொண்ணுங்க தாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்க ரேங்கிங்லாம் பாருங்கள், அவங்க தான் டாப்பில் இருக்காங்க பசங்களை விட, ஏன் அப்போ பசங்க எடுத்துக்கிறீங்க? அது கம்மி தான் எனக்கு தெரியும், பசங்களுக்கு அவ்வளோ ஸ்கில் இல்லை. இருந்தாலும் ஒரு நைட்டு வரைக்கும் அவங்கள உட்கார வச்சு வேலை வாங்க முடியும். அவங்க அடிக்கடி லீவ் எடுக்க மாட்டாங்க, உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு லீவ் எடுக்க மாட்டாங்க. முக்கியமாக உடனே திருமணம் வந்துடுச்சு இல்லை குழந்தை பிறந்துருச்சுன்னு லீவ் எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு எனக்கு பசங்க மட்டும் கொடுங்க. நம்ம நினைக்கிறோம் இப்போ எல்லாமே ஈக்குவலாக பார்க்குறாங்க, ஆண்களையும் பெண்களையும் ஈக்குவலாக தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அது இல்லை. அந்த சின்ன ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது. அதுக்கு காரணமாக சொல்லப்படுறது பெண்களோட ஸ்கில் கிடையாது, பட் பெண்கள் இந்த மாதிரியெல்லாம் செய்வாங்கன்னு ஒரு புரிதல் ஆண்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு பெண், அதையும் தாண்டி ஒரு பெண்ணை உள்ளே போடுறோம், அவள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கெரியரில் அவள் வரா அப்படின்னா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு போது ஒரு மேனேஜர் லெவலுக்குலாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, தனக்கு கீழே ரிப்போர்ட் பண்ணுறவங்க வயசில் கம்மியோ அதிகமோ தனக்கு கீழே ரிப்போர்ட் பண்ணுறவங்க ஆண்களாக இருந்தால் அந்த ஆண்கள் சொல்வது என்ன, நம்ம ஒரு பொம்பளைக்கு ரிப்போர்ட் பண்ணுறோம் அவளுக்கு போய் பயப்பட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன கருத்து இன்னமும் இப்போ இருக்கிற ஆண்கள்கிட்டையும் அதை நான் பார்க்குறேன். என்ன இருந்தாலும் அவள் ஒரு பொம்பளை, அவள் சொல்லி நம்ம கேட்கணுமா? இந்த மாதிரியான ஒரு எல்லாரையுமே நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இருக்காங்க. ஸோ இதுலேயும் தாண்டி இல்லை நான் சொல்கிறது நீ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான பெண்கள் மேனேஜர்ஸாக இருக்கிற பெண்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். ஆண்கள்கிட்ட அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஏன்னா நீ நான் சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இதில் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. அந்த சவாலையும் அவங்க ஏற்று தான் வெளில வராங்க. அது மாதிரி 3வது சவால் அப்படின்னு பார்த்தோன்னா, சமூகம் அவர்கள் மேல் வைக்கும் எதிர்பார்ப்பு. பெண்களோட எதிர்பார்ப்பும் சமூக எதிர்பார்ப்பும் முரண்படுகிறது. இது ஒரு சவாலாக தான் இருக்குது. இந்த எதிர்பார்ப்புன்னு நான் சொல்லும்போது இது எல்லாமே வந்துடும். அண்ணன் பேசின எல்லாமே இதில் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலையே இப்போ அண்ணன் சொன்னாங்க, இல்லை இப்போ எல்லாருமே வேண்டி விரும்பி பெற்றுக்கொள்வது ஆண்களைத்தான், ஆண் மக்கள் தான் வாரிசு அப்படின்னு நினச்ச ஒரு காலம் மாறிட்டு வரதா தான் நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை. ஏன்னா பெண்கள் பிறக்கணும்னு சொல்லி நிறையா பேர் தவம் இருக்காங்க, அதையும் பார்க்குறோம். நான்லாம் எனக்கு ஒன்று பிறந்தா போதும், அது பொண்ணு தான் பிறக்கணும் அப்படி சொல்லி கடவுள் ஆசீர்வாதத்தில் எனக்கு அது பொண்ணாகவே பிறந்துருச்சு. அந்த மாதிரி இருக்குது. பெண்கள் பிறக்கணும் ரொம்ப ஆசையாக வளர்க்குறாங்க பெண்களை. அது மாதிரி அந்த ரைட்ஸ் பற்றி சொன்னாங்க. இறுதிச் சடங்கு செய்கிறது ஆண்கள் தான் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்ப்பும் குறையுது. ஏன்னா இப்போ இறுதி சடங்கு பண்ணுறதுக்கு கரண்ட் இருந்தால் போதுங்க. ஏன்னா மின் தகனம் வந்துருச்சுல, கரண்ட் இல்லைனா தான் பிரச்சனை, பையன் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் சொல்லும் போதே நான் நிறையா பேர் அங்கே பேரண்ட்ஸ் முகத்தில் பார்த்தேன். ஏன்னா ஆண்கள் தான் வேணும், ஆண்களுக்கு தான் ஒரு மரியாதை இருக்குது, வாரிசு வேணும்னு நினைக்கிற ஒரு கருத்து மாறிவிட்டதாக தான் தெரிஞ்சது எல்லார் முகத்தையும் பார்க்கும்போது. அது மாதிரி தத்து கொடுக்கறத பற்றி பேசினாங்க. தத்து கொடுக்கறது ஏன் ஆணை தான் தத்து கொடுக்கணும்னா, ஏன்னா பொண்ணை யாரும் தத்து கொடுக்க மாட்டாங்க. பொண்ணு லக்ஷ்மி, வீட்டு மகாலட்சுமி, எப்படி தத்து கொடுக்கறது? அதனால தான் ஆண் பிள்ளைகளை தத்து கொடுக்குறாங்க. யாருக்கும் மனசு வராது. ஆண்கள்னால் சரி நீ போ, எனக்கே ஒரே தொந்தரவாக தான் இருக்குது, நீ போனாலும் பரவாயில்ல தான் அப்படின்னு நினச்சி கூட விட்டுருவாங்க. ஆனால் பெண்களை அப்படி நினைக்கிறது இல்லை. இதுவும் ஒரு உளவியல் தான் அதில். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த எதிர்பார்ப்புகள் இதை பற்றி பேசும்போது, இதுக்கு முன்னாடி பெண்களுடைய அந்த ஆதி காலத்து ஒரு வரலாறையும் நான் தொட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பெண்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போதே நம்ம ஆதி தாய்கள், ஆதி வழி பெண்களை பார்த்தோன்னா, ஆதி பெண்களை பார்த்தோன்னா எப்படி இருந்திருக்காங்க
ஏன்னா நம்ம சமுதாயம் வந்து தாய் வழி சமூகம் தான். அது ஒரு தந்தை வழி சமூகமாக பிற்காலத்தில் மாற்றப்பட்டது. நம்ம அடிப்படையில் நாம் தாய் வழி சமூகம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆதிவாசிகளாக இருந்தபோது பெண்கள் வந்து குடும்ப தலைவிகளாக இருந்திருக்காங்க. அதாவது தலைவன்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடிய முழு முதற் பொறுப்பும் பெண்ணுக்கு இருந்தது. அந்த பெண் என்ன செய்வாள் என்றால், அவள் வந்து வேட்டையாடுவாள். விலங்குகளை வேட்டையாடுவது ஆண் அல்ல, பெண். அவள் வேட்டையாடி அவள் கொண்டு வந்து கொடுக்கும் அந்த விலங்குகளை சமைத்து கொடுப்பது ஆணின் வேலையாக இருந்தது. ஆணுடைய கடமையாக இருந்தது. பிள்ளைகளை பார்த்து கொள்வதும் சமைத்து கொடுப்பதும் இருந்தது. இது நான் சொல்லலை. வால்கா முதல் கங்கை வரைங்கிற புத்தகம் நிறைய பேர் படிச்சிருக்கலாம். ஒரு ரொம்ப ஃபெமிலியர் புக் அது. அதை எழுதினவர் ராகுல் சாகிர்த்தியன், வங்காளதேசத்து எழுத்தாளர். அது ரொம்ப ஃபேமிலி. இப்போயே நீங்கள் புக் ஃபேர் போனீங்கன்னா அது பெஸ்ட் செல்லிங் புக்காக அது இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ஹிஸ்ட்ரி முழுக்க அதில் இருக்கும். நம்ம வந்து அந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது அந்த படிக்கும் அந்த இரவுகள்லாம் நான் தூங்கினதே கிடையாது. இப்படிலாம் இருந்திருக்கா, இப்படிலாம் இருந்திருக்கா. ஏன்னா ஒரு பெண் வந்து தனக்கான துணையை அவள் தான் அப்போ தேர்ந்தெடுப்பாள். ஏன்னா அப்போ ஒரு குழுவாக எல்லாரும் ஒவ்வொரு நதியிலேருந்து இன்னொரு நதிக்கு வந்து ஒரு குழுவாக பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த குழுவில் தனக்கான துணையை அவள் தேர்ந்தெடுக்கும் உரிமையை பெற்றிருந்தாள். இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா, அந்த துணையை கல்யாணம் பண்ணிக்குவாங்க, குழந்தை பெற்றுக்குவாங்க. அப்புறம் அந்த பிடிக்கலையா எனக்கு, சரி நீ போ, அடுத்து நீ வான்னு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இந்த அளவுக்கான ஒரு சுதந்திரம் பெண்களுக்கு அப்போ இருந்தது. நான் இதை சரின்னு சொல்ல வரலைன்னா, அது நாகரிகம் வளர வளர அது மாறிடுச்சு, ஒருத்திக்கு ஒருவன் மாறிடுச்சு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தடையற்ற சுதந்திரம் பெண்ணுக்கு அந்த காலத்தில் இருந்தது. அப்புறம் இது அந்த புத்தகம் படி இது எப்போ இந்த நிலைமை மாறிச்சுன்னா, ஆரியன் இன்வேஷன் சொல்கிறாங்க இல்லையா, ஆரியர்கள் படையெடுப்புக்கு பின்பு மாறின விஷயங்கள் தான் பெண்கள் வந்து ஆண்களுக்கு கீழே வந்தாங்க. ஒரு கண்ட்ரோல் பண்ண. ஏன்னா வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க இந்த பெண்கள். இவங்களை வந்து எப்படி கட்டி போடுவது அப்படின்னு யோசித்து ஆண்கள் தான் பெரியவர்கள், அவர்களுக்கு நீங்கள் அடிபணிந்து போக வேண்டும் என்ற கருத்தியலை உருவாக்கி அதன் பின்பு பெண்கள் வந்து வீட்டுக்குள் இருந்தார்கள். ஆனால் அவங்க சும்மா இல்லை, வீட்டுக்குள்ளே என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. பவர் கம்மியாக இருந்ததே தவிர அவங்களோட திறமைகள் எதுவும் குறையவே இல்லை. அந்த வகையில் பார்த்தா நம்மளோட முன்னோர்கள்லாம் அதுக்கு உதாரணம். எவ்வளோ வந்து ஒரு கட்டி சமத்தியாக வந்து வீடை காப்பாற்றினாங்க, வீடை பார்த்தாங்கங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இது இப்போ இருக்கிற இந்த தலைமுறைக்கு நம்ம இதை வரும்போது, இப்போது ஒரு மனிதனுடைய உடம்பில் 7 தலைமுறைக்கு முந்தின ஜீன்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். அப்படின்னா இப்போ ஒரு பொண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு 7 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த அந்த மரபணுக்கள் அவங்கக்கிட்ட இருக்கும். அப்போ அந்த 7 முதல் தலைமுறை, அந்த 7 தலைமுறையில் இருக்க முதல் தலைமுறை அவங்களுக்கு முன்னாடி இருக்க 7 தலைமுறையோடைய மரபணுக்கள் இருக்கும். இப்படியே நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட அந்த ஆதி பெண், ஆதி தாயோட மரபணு இப்போ இருக்குது. அதோட எழுச்சியை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதாவது ஒரு விதையை அடக்கி கீழே நீங்கள் புதைச்சி வைக்கும்போது ஒரு கட்டத்தில் அது வெடித்து வெளியில் வரும். நம்ம சூரியன்கிட்ட இருந்து கூட சொல்கிறாங்கல்ல, நம்ம அந்த பிக் பேங் தியரி, ஒரு பெருவெடிப்பு நிகழ்ந்தது எப்படின்னா, அந்த கம்ப்ரெஷன், அந்த பயங்கரமான ஒரு அழுத்தம் தாங்க முடியாமல் வெடித்த விஷயங்கள். அப்படித்தான் இன்றைய தலைமுறை வெடித்து வெளியே வருவதை நான் பார்க்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க முன்னாடி அப்படி இருந்தாங்க, இப்போ திருப்பியும் அப்படியா மாறிட்டாங்க. இப்போ வந்து அண்ணன் சொன்னாங்க, கல்யாணமாகாத இளைஞர்கள் வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க, ரொம்ப வயசாகிக்கிட்டே போகுது, கல்யாணம் ஆகலை, அவங்களுக்கு அது பெரும் மன உளைச்சலாக இருக்குது. இதே நிலை ஒரு 20 வருடத்துக்கு முன்பு என்னவா இருந்தது? முதிர்கன்னிகளாக பெண்கள் இருந்தார்கள். நான் என்னோடய 8ஆம் கிளாஸில் ஒரு கவிதை எழுதினேன். கவிதை ஞாபகம் இல்லை, நான் கருத்து ஞாபகம் இருக்குது. முதிர்கன்னியை பற்றி, ஒரு மூடனாவது எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதா, எனக்கு வந்து இப்போ கல்யாணமே பண்ணிக்காமல் நான் இறந்துருவானான்ட்டு ஒரு ஏக்கத்தில் ஒரு பெண்ணை முதிர்கன்னி எழுதுன மாதிரி ஒரு கவிதை எழுதியிருந்தேன். ஆனால் இப்போ அதை எழுத முடியுமா? இப்போ அதை எழுதுனா ஆண்களுக்கு தான் எழுதணும். நான் வந்து இது ஒரு டிட் ஃபார் டேட்டாக சொல்ல வரல, நீ அப்போ அப்படி இருந்த அதனால் நான் இப்போ அப்படி இருக்கேன்னு அர்த்தம் இல்லை. இது இயற்கையிலே நடந்த ஒரு எழுச்சியாக தான் நான் பார்க்குறேன், ஒரு மன எழுச்சியாக தான் பார்க்குறேன். இதுக்கு காரணம் பெற்றோர்களும். அதை நான் இப்போ சொன்னேன் இல்லையா, முன்னாடி வந்து பையனுக்கு தான் எல்லாம் அப்படின்னு செஞ்ச பெற்றோர்கள் அப்படியே ஒரு இதில் வந்து மாறிட்டாங்க. சரி, பையனும் பொண்ணும் ஈக்குவல் தான், பையனுக்கு என்ன செய்கிறனோ அதே தான் நான் பொண்ணுக்கும் செய்கிறேங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு சைக்காலஜிக்கல் இது வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து அது வந்து ஒரு பெண்கள் வெளியே வரத்துக்கான ஒரு அடித்தளமாய் அமைந்தது. ஆனால் நான் சொன்ன அந்த 3 சவாலும் இன்னும் அவங்களுக்கு இருக்குது. பாதுகாப்பு இல்லை,
சமநிலையற்ற தன்மை இன்னும் வெளியில் இருக்குது. அதோடு அவங்க போராட வேண்டியிருக்கு. அவங்க இப்போ சொன்னாங்க அண்ணா கரியர்லாம் ரொம்ப ஈஸியாக பெண்கள் மேலே வராங்கண்ணா. கண்டிப்பாக இல்லைண்ணே. கரியரில் வந்து அவங்க ஈஸியாகவே மேலே வரல. அவங்களுக்கான நான் சொன்ன அத்தனை சவால்களும் அதில் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி தான் வராங்க. அவங்க சவால்களை வந்து ஐயோ நமக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு பார்க்கவே இல்லை, அப்படி உடச்சி போட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து என்னுடைய அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா நான் நிறையா பெண்கள், இளம் பெண்கள் வந்து என் கூட என்னோடய டீமில் இருந்திருக்காங்க. நான் வந்து லஞ்செலாம் போனால் அவங்க கூட தான் போவேன், பெரியவங்களோட உட்காந்து சாப்பிட மாட்டேன். ஏன்னா சின்ன பெண்கள், சிறு பெண்களோடு உட்காந்து சாப்பிடும்போது, இளைஞர்களோட உட்காந்து சாப்பிடும்போது அவங்களுடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மலாம் என்னடா நினைக்கிறோம், ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு அவங்களுடைய தாட் ப்ராசஸ் இருக்கும். அது வச்சு தான் அவங்க மேலே வராங்க. ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்க முடிவுகளில். இப்போ சொல்கிறாங்க பிஸ்னஸ் மேன் மாப்பிள்ளை வந்து பிஸ்னஸ் பண்ணால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அது ஏன் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, வீட்டிலேருந்து தான் பெண்கள் வந்து எடுத்துக்கொள்கிறார்கள் அனுபவங்களை. இப்போ வீட்டில் வந்து அவங்க அப்பாவோ இல்லை அவங்க அண்ணனோ யாரோ ஒருத்தங்க வீட்டில் வந்து பிஸ்னஸையே கதியாக இருக்காங்க, ஃபேமிலியை கவனிக்கவே இல்லை, ஒரே பிஸ்னஸே இதாகவே இருக்காங்கங்கும்போது அவங்க அம்மா படுகிற வேதனை அந்த பெண் பார்க்கிறாள். பார்த்துட்டு ஐயோ அப்போ நம்ம பிஸ்னஸ் மேனை கல்யாணம் பண்ணால் நம்மளால் நமக்கு வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படின்ட்டு வேண்டான்றாங்க. அதே மாதிரி சில பேர் ஐடி மக்கள் வேணான்றாங்க. அதே ஏன்னா அதுவும் அதே தான். யாராவது அவங்க பார்த்துருப்பாங்க, ஒரே ஐடியில் ஒரே கம்ப்யூட்டர் வச்சுட்டு எந்நேரமும் தட்டிக்கிட்டே இருக்காங்க, வீட்டில் ஒன்றையுமே கவனிக்கிறது இல்லை அப்படின்னு அதை பார்த்துட்டு ஐடி பீப்புள் வேணாங்கிறாங்க. எனக்கு ஏன் வந்து இந்த கூட்டு குடும்பம் வேண்டான்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாலே அதே உளவியல் தான். அந்த பெண்கள் ஒரு கூட்டு குடும்பத்திலேருந்து வந்தவங்களாக இருப்பாங்க. ஒரு தனி குடும்பத்தை வந்த பெண்கள் ஒரு கூட்டு குடும்பத்தோடு வாழணும்னு எதிர்பார்ப்பா. ஒரு கூட்டு குடும்பத்திலேருந்து வந்த பெண் தனி குடுத்தனம் செய்யணும்னு எதிர்பார்ப்பா. ஏன்னா அவள் பார்த்துருப்பா அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், அதில் இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள், நம்ம அம்மா கஷ்டப்படுறாங்க, நம்ம அப்பா கஷ்டப்படுறாங்க, நம்ம வந்து திருப்பி நம்மளும் ஒரு கூட்டு குடும்பத்தில் போய் சேர்ந்துடக்கூடாது, எனக்கு மாமனார் மாமியார் கூட இருக்கக்கூடாது, ஒரு முடிவுக்கு வரா. ஸோ இதுதான் பெண்கள் எடுக்கும் அத்தனை முடிவுகளுக்கும் அடித்தளமாக இருக்குது. இது நம்ம இப்போ என்ன பண்ணணும்? அப்போ இந்த பெண்களை வந்து எல்லாரும் பொதுவாக குற்றம் சொல்கிறாங்க. இல்லை இந்த பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான் மாப்பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. முன்னாடி மாப்பிள்ளைங்களுக்கு எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும்போது கல்யாணம் நடந்தது. ஏன்னா அப்போ பெண்கள் வாயே திறக்கலை, எதனாலும் சரின்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் இப்போ வந்து பெண்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அதற்கான திறமை, தகுதி, ஒரு தைரியம் எல்லாமே பொண்ணுக்கு இருக்குது. ஒரு பெண் எப்படிப்பட்டவள்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா? தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். அவளையும் பார்த்துக்க முடியும், தன்னுடைய குடும்பம் தன்னுடைய கணவனையும் பார்த்துக்க முடியும், வெளியில் ஒரு சமூக ஒரு சோஷியல் ஐடென்டிட்டியும் இருக்க முடியும். இதெல்லாம் பண்ணி அவள் சோர்வையும் அடைய மாட்டாள். சோர்வுங்கிறது இங்கே மனசோர்வும் அடைய மாட்டாள்னு வள்ளுவர் சொன்னது இன்றைக்கு வரைக்கும் அது உண்மை. இதே வந்து அவர் ஒரு ஆண்மகனுக்கு சொல்லியிருக்காரா? அவர் வந்து உன்னுடைய கணவரை மனைவியும் பார்த்து உன் வேலையும் பார்த்து உன்னையும் பார்த்து இருப்பவன் நான் அப்படி யாருமே வள்ளுவர் அப்படி சொன்னதே இல்லை. ஏன்னா இயற்கையிலேயே அத்தகைய ஒரு உள்ள உறுதி வந்து பெண்ணுக்கு இருக்குது, அவளால் அது செய்ய முடியும். அப்படி செய்யக்கூடிய ஒரு பெண்களின் எதிர்பார்ப்பை எப்படி நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியும்? நான் உனக்கு இதெல்லாம் செய்யணும், அப்போ எனக்கு ஓரளவாத நீ வந்து எனக்கு இப்போ நான் இவ்வளோ வேலையை செய்யணும்னு எதிர்பார்க்குறேன், அப்போ நீ எனக்கு அந்த ஆண் வந்து எனக்கு ஓரளவாவது உதவி செய்யணும் இல்லையா? அப்போ தானே நானும் சமாளிக்க முடியுங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு பெண்களிடத்தில் இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு வந்து ஒரு பணம் சார்ந்ததாக இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்ததாக இருக்கலாம், இல்லைனா குடும்பத்தில் வந்து நீ இந்த அளவுக்கு எனக்கு உதவணுங்கிற எதிர்பார்ப்பாக இருக்கலாம். இதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற இந்த நிலைமைங்கிறது ஒரு பெரு வெடிப்புக்கு அப்புறம் வந்தது. பெண்கள் வந்து ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி பொங்கி எழுந்து வராங்க. இந்த வெள்ளத்தை அணை போட்டு தடுக்க முடியாது, இவங்க எண்ணங்களை முற்றிலுமாக மாற்ற முடியாது. ஆனால் என்ன செய்ய முடியும்? வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் இல்லை அந்த சொசைட்டி என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஒன்று பண்ணலாம், இவங்களை வந்து ஃபைன் டியூன் பண்ணலாம். நீ வந்து இப்போது உங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாங்கங்கிறனால நீ பிஸ்னஸ் வேணான்னு சொல்லாத, பிஸ்னஸ் பார்க்குற மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லாத. அதுலேயும் இதில் மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும், நீ வேறு யாராவது கல்யாணம் பண்ணாலும் இந்த மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குன்னு ஒரு தாட் ஷேரிங் கொடுக்கலாம். இதை வந்து அட்வைஸ்ன்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் கேட்க போகிறதில்ல. ஸோ ஒரு தாட் ஷேரிங், இதில் இருக்கிற நன்மை தீமைகள் எல்லாத்தையும் விளக்கி சொல்லும்போது அவங்க வந்து ஒரு பெஸ்ட் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஒரு மிகப்பெரிய முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் பெண்களுக்கு உண்டு. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி நம்ம இது சரி இது தவறு என்று எடுத்து வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து நமக்கு இருக்குது, நம்ம சமூகத்துக்கு இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. நீங்கள் வந்து பொதுவாக ஒரு குறையை சொல்லாமல் அந்த பெண்களுக்கு எப்படி உதவலாம், ஒரு முடிவை எடுக்க அந்த பெண்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கலாம், அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அந்த பெரும் பொங்கி எழும் அந்த காட்டாற்றுக்கு அணையை போடாமல் அதை வந்து நீ இந்த வாய்க்காலுக்கு போனீங்கன்னா இவ்வளோ நிலங்களை வந்து நீ செழிக்க வைக்க முடியும்,
இந்த பக்கம் போனீங்கன்னா இவ்வளோ பேருக்கு தண்ணி கொடுத்து உதவ முடியும் அப்படின்னு நான் கைட் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதா பார்க்குறேன். இதுதான் நான் வந்து இந்த சொன்ன கருத்துக்கள் எல்லாம் ஆண்களுக்கு எதிராக சொல்லணுங்கிற இது இல்லை. என்னை பொறுத்தவரை ஆணும் பெண்ணும் சமம் தான். ஆனால் இன்னமும் அந்த ஒரு ஆண் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிற இது இன்னும் கொஞ்சம் மாறணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அது ரொம்ப காலமாக அப்படி இருந்தது, உடனே மாறாது. ஆனால் போக போக மாறும். இயற்கைங்கிறது வந்து ஒரு கால சுழற்சி தானே. இப்போ முன்னாடி இருந்த பெண் எப்படி இருந்தாலும் அப்படி வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதை பார்த்து நம்ம பதறதை விட பயப்படுறதை விட அவளை முன்னேற்றி செல்ல வேண்டும் என்கிறது என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். 2 பேருமே ஆண்களும் நல்லவங்க தான், பெண்களும் நல்லவங்க தாங்கிற மாதிரி பூசி மொழிகி பேசிட்டாங்க. இருந்தாலும் இப்படியே தான் அந்த நிகழ்ச்சியை முடிச்சிடறதா நாங்கள் முதல்ல நினச்சோம். அப்புறம் ஒரு திடீர்னு யோசனை வந்தது. எதிர்கால நீதிபதியே நம்முடைய தலைவராக இன்றைக்கி வந்திருக்கும்போது அவங்கள ஒரு தீர்ப்பை சொல்லி திருவான்மியூர் நகரத்தார் மன்றத்தில் முதல் தீர்ப்பாக இருக்கட்டுமேன்னு தோணுச்சு. அதனால் திரு சுந்தரேசன் அவர்களை இதற்கான தீர்ப்பை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். திரும்ப உங்களோட டயத்தெல்லாம் எடுத்துக்க வந்துட்டேன். நான் வந்து இதுவரைக்கும் கோர்ட்டில் நீதிபதியாக இருந்ததில்லை, பட்டிமன்றத்தில் கூட நீதிபதியாக இருந்ததில்லை. அண்ணன் பேசும்போதே சொல்லிட்டாங்க, இது பட்டிமன்றமும் இல்லை, வழக்காடு மன்றமும் இல்லை, இது கருத்தரங்கம் தான். அதனால் நான் வந்து இங்கே நீதிபதி இல்லை, தீர்ப்பு சொல்லலை, மாடரேட்டர் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். என்னோடய கருத்தை ஒரு மாடரேட்டராக சொல்கிறேன். கருத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி என்னடா அது ஆண்டு விழான்னு கூப்பிட்டாங்க, இவங்க ஆம்பளைகளை பற்றி இப்படி பேசுகிறாங்க, இவங்க பொம்பளைகளை பற்றி இப்படி பேசுகிறாங்க, நீங்கள் அந்த கருத்தை மனசில் வச்சுக்கிட்டு பொம்பளை இந்த கருத்தை மனசில் வச்சுக்கிட்டு அதுதான் ரைட்டுன்னு வச்சுக்கிட்டு ஒரு ஸ்ப்ளிட்டாக வெளியில் போகக்கூடாது. இது வந்து கருத்தை சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க. அந்த கருத்தை சொல்லும்போது ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா தட் ப்ராப்ளம் ஷுட் நாட் பி இன் அவர் மைண்ட். தட் ப்ராப்ளம் இஸ் ஐடென்டிஃபைடு ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ஃபைண்டிங் அ சொல்யூஷன் டு தட் ப்ராப்ளம். அதனால தான் அண்ணன் வந்து ஆரம்பிக்கும் போதும் பாய்ஸை பற்றி ரொம்ப சப்போர்ட் பண்ணாமல் மாடரேட்டாக ஆரம்பித்தாங்க. அப்புறம் பாய்ஸை பற்றி தீவிரமாக பேசினாங்க. கடைசியாக ஜெயங்கொண்டன் சொன்ன மாதிரி என்னப்பா சேம் சைட் கோல் போட்ட அப்படிங்கிற மாதிரி. ஸோ தி ஆப்ஜெக்ட் இஸ் தட் ஆணும் பெருசில்லை பெண்ணும் பெருசில்லை, 2 பேரும் சமமாக இருந்து நடத்தினா தான் குடும்பம், குடும்பம் நல்லா இருந்தால் தான் ஊர், ஊர் நல்லா இருந்தால் தான் நாடு. தட் இஸ் தி பாட்டம் லைன் ஆஃப் தி. இப்போ இவங்க சொன்ன கருத்தெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கலாம். வாரிசுங்கிறது வந்து ஆண் தான் வாரிசு அப்படிங்கிறது, இறுதி சடங்கு பண்ணுறது பெண் தான் பண்ணணும் அப்படிங்கிறது, படிப்பு வந்து வீட்டில் வந்து 2 பிள்ளை இருக்குது, ஒருத்தருக்கு டாக்டர் சீட் வாங்கலாம், அவ்வளோதான் வசதி இருக்குது. அப்போ இன்னொன்று என்ன பண்ணுறது? பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போகிறவ தானே இருக்கட்டும், பையனுக்கு வந்து ஒரு டாக்டர் சீட் வாங்கி கொடுப்போம், வக்கீல் சீட் வாங்கி கொடுப்போம். இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு, இதெல்லாம் இருந்துச்சு. பிற்காலங்களில் அந்த மாதிரிலாம் இல்லை. சேலஞ்சஸ் விச் வாஸ் ஃபேஸ்ட், அவங்க சொன்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் எப்போ ஜாஸ்தி ஆகுதோ அப்போ எதிர்பார்க்குறவங்ககிட்டேருந்து இப்போ நம்ம டாக்டராக படிக்க வச்சோமே, நம்மளை வந்து அப்பா அம்மாவை நம்ம பார்த்துக்கணுமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பையனுக்கு வருது. அந்த ப்ரெஷர் வந்து அந்த பையனுக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து சேலஞ்சஸ் விச் ஆர் ஃபேஸ் பை த பாய். சேலஞ்சஸ் விச் ஆர் ஃபேஸ் பை த கேர்ள் வந்து ஆச்சி சொன்ன மாதிரி தனியாக போக முடியல, பாதுகாப்பு இல்லை. வேலைக்கு போனால் இன்றைக்கும் ஆண் பெண் 2க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, படிப்பில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது, திருமணம் வாழ்க்கை எல்லாத்துலேயுமே ஒரு வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறது. அவங்க சொன்னதெல்லாம் வந்து அவங்க சொன்னது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், ஆட்சி சொன்னது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். இப்போதைக்கு சட்ட வல்லுநர்கள், நம்மை ஆளுபவர்கள், ஸ்டேட் ஆகட்டும் சென்டர் ஆகட்டும், இது 2க்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, 2 பேரும் சமம் அப்படிங்கிறது வந்து சட்டப்படி கொண்டு வந்திருக்காங்க. 1989 இந்தியாவிலேயே முதலாக பெண்ணுக்கும் ஆணுக்கும் அசையும் சொத்துக்கள்லாம் பெண்களுக்கு, அசையா சொத்துக்கள் மகனுக்கு, ஏன்னா மகன் தான் நம்மளை பார்த்துக்க போகிறேன் அப்படிங்கிறது வந்து 1989க்கு முன்னால் ஹிந்துலாவில் இருந்தது. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு டைம்
தமிழ்நாட்டில் தான் 1989 ஆணுக்கும் பெண்ணுக்கும் மூதாத ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில் கூட சம உரிமை இருக்குது அப்படிங்கிறத வந்து தமிழ்நாட்டில் சட்டமாக கொண்டு வந்து தமிழ்நாட்டில் 1989 கொண்டு வந்த சட்டத்தை இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு 2004 இந்தியா முழுவதும் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து எல்லாமே சமம். ஸோ எல்லாம் சமம்னு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எங்கே இருக்குது இந்த வித்தியாசம்? ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ விமனுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், என்னோட கருத்து என்னென்னா, ரிசர்வேஷனுங்கிறது வந்து ஒன்லி இஃப் யூ ட்ரீட் த டூ ஆர் நாட் ஈக்குவல் தேர் இஸ் எ நீட் ஃபார் ரிசர்வேஷன். ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் வித்தியாசமாக பார்க்காமல் குழந்தை அப்படின்னு சமமாக பார்த்தா இந்த புள்ள நல்ல மார்க் வாங்கினா இந்த பிள்ளைக்கு சீட்டு, அந்த புள்ள நல்ல மார்க் வாங்கினா அந்த பிள்ளைக்கு சீட்டு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் உத்தியோகத்திலோ அல்லது படிப்பிலோ எந்த வித்தியாசமும் பார்க்காமல் சம உரிமை தான் இன்றைக்கி இருக்குது. இப்போ எங்களோட ப்ரொஃபஷன்லேயே பார்த்தா ஒரு ஸ்டேஜில் வந்து ஆண் வழக்கறிஞர்கள் வந்து ஒரு 80% இருப்பாங்க, 20% தான் பெண் வழக்கறிஞர்கள் இருப்பாங்க. கடைசியாக இப்போ நடந்த ஒரு 3 வருஷத்தில் நடந்த என்ரோல்மெண்ட் வழக்கறிஞராக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ்க்கு வரவங்கள பார்த்தா 60%லேருந்து 70% பெண்கள், 30% தான் ஆண் வழக்கறிஞர்கள். லா காலேஜுக்கு போய் பார்த்தா ஒரு கிளாஸில் 50 பேர் இருந்தால் 35 பெண் குழந்தைகள், 15 ஆண். அதனால் இன்றைக்கி வந்து எந்த வித்தியாசமுமே கிடையாது. படிப்பில் வந்து விமன் ஆர் சர்பாசிங் தி பாய்ஸ். அப்புறம் ஜுடிஷியரியில் ஜட்ஜஸில் பார்த்தா ஹைகோர்ட் லெவலில் வந்து அந்த காலத்தில் அட்வொகேட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆண்கள் இருந்ததுனால விமன் ஜட்ஜஸ் வந்து கம்மி. அப்படி பார்த்தாலுமே விமன் ஜட்ஜஸ் வந்து இந்தியாவிலேயே ஜாஸ்தி இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான். 14 விமன் ஜட்ஜஸ் வந்து ஒரே கோர்ட்டில் இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான். சபார்டினேட் ஜுடிஷியரி, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், சப்கோர்ட், அதுக்கு கீழே போனால் 75%, 175 ஜட்ஜஸ் வந்து விமன் ஜட்ஜஸ். தே ஆர் டிசைடிங் நாட் ஓன்லி தியர் ஹோம் ப்ராப்ளம், தே ஆர் டிசைடிங் தி ப்ராப்ளம் ஆஃப் அதர்ஸ். இதெல்லாம் ஏன்னா படிக்கிறது, அதாவது நான் திருப்பி சொல்கிறேன், ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் கிடையாது. a boy child, a girl child, both go to the college, both write the exam. It is all their acumen. அவங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு போகணுன்னு இருக்குது, இவங்களுக்கு ஜட்ஜாக போகணுன்னு இருக்குது. அதனால் வித்தியாசமே இல்லாமல் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு கருத்து கேட்டாங்க இப்போ விமன் லாயர்ஸ் அசோசியேஷன் மதுரையில் ஒரு உமன்ஸ் டே ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ஒரு சீனியர் ஜட்ஜ், ஒரு மேல், 2 சீனியர் ஜட்ஜஸ் விமன் எல்லாம் வந்தாங்க. அந்த விமன் ஜட்ஜ் வந்து ப்ரிசைட் பண்ணி பேசும்போது கேட்ட கேள்வி, கமான் ஆல் த விமன் லா அட்வொகேட்ஸ், உங்களுக்கெல்லாம் என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள் அப்படின்னு. ஆளுக்கு ஒன்று சொன்னாங்க. கடைசியாக அதில் வந்த கருத்து, எங்களை விமன் அட்வொகேட்ஸ் என்று தனித்து பிரித்து பார்க்காதீர்கள், எங்களையும் ஒரு அட்வொகேட் என்று பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் வந்து போனால் ஒரு மேல் மேனேஜர், ஒரு ஃபீமேல் மேனேஜர், ஒரு மேல் சீனியர், ஒரு ஃபீமேல் சீனியர், ஒரு மேல் டாக்டர், ஒரு ஃபீமேல் டாக்டர், அந்த மாதிரி இல்லாமல் எவ்ரிபடி இஸ் அ டாக்டர். வித்தியாசமே எங்கே வரும்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஃபாதர் மதர், பிரதர் சிஸ்டர், தட் இஸ் ஒன்லி ஜெண்டர். அதர்வைஸ் எவ்ரிபடி இஸ் ஈக்குவல். சேலஞ்சஸ்ன்னு வரும்போது அந்த காலத்தில் த பாய்ஸ் ஹேட் சேலஞ்சஸ் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், கேர்ள்ஸ் ஹேட் சேலஞ்சஸ் பிகாஸ் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ஈக்குவல் ஆயிடுச்சு. செக்யூரிட்டி எப்போ சரியாகும்? த கேர்ள் இஸ் ஹேவிங் லேக் ஆஃப் செக்யூரிட்டி பிகாஸ் ஆஃப் த பாய். தவறு பண்ண ஒரு ராத்திரி 11 மணிக்கு போனால் யாரோ ஒரு கும்பல், ஒரு ரவுடி கும்பல் வந்து அட்டாக் பண்ணுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, திருடுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. த மென்டாலிட்டி ஆஃப் த பாய்ஸ் டு கிவ் செக்யூரிட்டி டு த கேர்ள்ஸ் ஹேஸ் டு சேஞ்ச். அது போயாச்சுன்னா பாக்கி வந்து எல்லாமே வந்து ஈக்குவல், எல்லாமே சமம். ஆல் சில்ட்ரன் ஆர் ஈக்குவல். இன்றைக்கி நான் சொல்கிறேன், வி ஹேவ் ஒன் டாட்டர். என்றைக்குமே வந்து எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இல்லையேன்னு வந்து ஒரு கவலையே கிடையாது. One child, that child will do whatever has to be done to us at the end. Whatever little we earn, whatever God gives us, the child will take it. ஆண் குழந்தை எடுத்துகிட்டு போனா என்ன, பெண் குழந்தை எடுத்துகிட்டு போனா என்ன, அந்த நிலைமைக்கு. அதாவது நான் வந்து
I can say I am fortunate to have seen 3 generations having 3 different things. எங்கள் ஐயா வீட்டில் வந்து 7 ஆண் பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள். எங்கள் வீட்டில் வந்து 4, 2 ஆண்கள் 2 பெண்கள். இப்போ எங்கள் அடுத்த ஜென்ரேஷன் பார்க்க போனால் எனக்கு வந்து ஒரே மக. இப்படி பார்க்கும்போது 7 ஆண் பிள்ளைகள் இருந்த போதும் 2 பெண் பிள்ளைகளை சீராட்டி பாராட்டி நல்லா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பார்த்துருக்கேன். நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி, எங்களுக்கு 2 சிஸ்டர்ஸ், நல்லா ஹாப்பியாக சீராட்டி பாராட்டி நல்லா எல்லோரும் இப்போ செட்டில்டாக இருக்கோம். எங்களுக்கு ஒரு மகங்கிறதுக்காக எங்கள் அண்ணன் வீட்லேயோ எங்கள் ஆச்சி வீட்லேயோ வித்தியாசம் இல்லை. தம்பிக்கு வந்து ஆண் பிள்ளை இல்லை அப்படிங்கிற குறை வந்து யாருக்குமே இல்லை. தம்பி புள்ள, எங்களுக்கு அண்ணன் மகன், என் வீட்டில் மக. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம எல்லாரும் வந்து வரணும்னு நான் சொல்லலை, எல்லோரும் வந்துட்டோம். வந்தது நல்லது, அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணணும். என்ன சேலஞ்சஸ் இருக்கோ, த சேலஞ்ச் இஸ் ஈக்குவல் டு த பாய், த சேலஞ்ச் இஸ் ஈக்குவல் டு த கேர்ள். ஒன் கேன் பி அட்ஜஸ்டட். 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து, அமங் பிரதர்ஸ் ஆணும் பெண்ணும் விட்டு கொடுத்தா சேலஞ்ச் போயிடும். உனக்கு பெரிய சீட் வேணுமா, எனக்கு பெரிய சீட் வேணுமா, among husband and wife விட்டு கொடுத்தா சரியாக போயிடும். அதனால் all these challenges can be very easily solved. Whatever problems have been identified here, don't carry it in your mind. The problems are only for solutions. 2 பேருமே சொல்யூஷனே சொல்லிட்டாங்க. அதனால் ஆண் பெண் எல்லாருமே ஒன்று. all challenges can be equally faced, equally shared, equally solved. எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக குடும்பமாக இருப்போம், நல்ல ஊர்களை வளர்ப்போம், நல்ல நாடை வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.